ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் விருச்சிக ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இது வரைக்கும் இந்த ஒரு 1.5 மாதமாக ரொம்ப சிரமங்கள், அதாவது உடல் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வீண் வழக்குகள், வம்புகள், இதே மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எதிரிகள், தேவையில்லாத கடன்கள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் சூழ்நிலை போய் மாட்டிக்கிட்டேனே அப்படி சொல்லி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போது ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வருது. எதனாலன்னா இந்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார். அப்போ 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது 7ஆம் இடத்துல இருக்கிற 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானோட சேர்க்கை பெறுகின்றார். 2ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா சொன்ன வருமானம். அந்த வருமானத்திற்கு அதிபதி யார் அப்படின்னா அந்த குரு பகவானோட சேர்க்கை பெறுகின்றார். செவ்வாய் குரு சேர்க்கை மிக மிக சிறப்பு. அது இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதிங்க அவர். அந்த ராசி அதிபதி குரு பகவானோட சேர்க்கை பெறும்போது மிக மிக சிறப்பான பலன்கள் எல்லாமே கொடுப்பாரு. செவ்வாயினுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பதியுது. ராசி அதிபதி 12ஆம் இடத்துல பதிகிறாரு. அப்போது தூரதேச பயணங்கள் இதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக, ஒரு ஆன்மீக சுற்றுலா இது சம்மந்தமாக இது மாதிரிலாம் பிளான் பண்ணுவீங்க. அது இப்போ பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களுக்கு போவீங்க. போய் அங்கே போய் உங்களுடைய சிறப்பான பேச்சுக்கள் மூலமாக ரொம்ப அற்புதமாக காரியத்தை சாதிச்சுக்குவீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல ஏழாம் பார்வை 12ஆம் இடத்துல பதியுது. 8ஆம் பார்வை ராசி மீது பதியுது. இது மிக 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 சிறப்பு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லைங்க, குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பதியுது. இதுவும் மிக மிக சிறப்பு. உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமாக யார்? உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க பக்கபலமாக நிற்பாங்க. உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கு பக்கபலமானு எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகாக செஞ்சு கொடுப்பாரு. தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க இல்லையா? இங்கே அண்ணன் உடையான் எதற்குமே அஞ்சான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு பக்கபலமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு உங்களுடைய சகோதரர். அது மட்டும் இல்லை, ராசி அதிபதியினுடைய 8ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. இது மிக 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 சிறப்பு. ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் இந்த டயத்தில் வெளிப்படும். திறமையான பேச்சுக்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே காரியத்தை சாதிச்சுக்குவீங்க. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை 3ஆம் இடத்துல பதியுது. உப ஆயுள் ஸ்தானம். உடம்பு சம்பந்தமான சின்ன பிரச்சனைகள், சின்ன தொந்தரவுகள் எல்லாம் இருந்தது எல்லாமே விலகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமாக எல்லாருமே இன்னும் செயல்படுவாங்க. அப்படி சொல்லிட்டேன். அந்த முயற்சியில் தீவிரமான முயற்சிகளை பண்ணுங்க. ஓகேங்களா? அப்புறம் எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுக்களும் அதாவது பாராட்டுக்கள் சேரும். வெகுமதிகள் குவியும். எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது எழுத்தாளர்கள், சினிமா துறையில் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில் வேறு வேறு டெக்னீஷியனை வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டயத்தில் உங்களுடைய தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய புதிய கான்ட்ராக்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ராசி அதிபதி அவருடைய 8ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. வீடு, அதாவது வீட்டுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய இது என்ன இருக்குன்னா, முதல் முடிவு வீட்டுக்கு என்ன தேவை அந்த விஷயத்தை கரெக்டாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருப்பீங்க அந்த டயத்தில். ஓகேங்களா? உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் ராசிக்கு 7ஆம் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான். 8ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான். இவங்க எல்லாமே சேர்ந்து பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்திலிருந்து அவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. அப்போது சகோதரர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. இளைய சகோதரர்கள் மூலமாக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பெண்கள்கிட்ட கோபப்படாதீங்க. அவங்க சொல்கிறத பொறுமையாக கேளுங்க, அனுசரணையாக நடந்துக்கோங்க. அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். என்னென்னா புதன் சுக்கிரன் இவங்களுடைய 7ஆம் பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. வருமானம் அதிகரிக்கும். இரும்பு கடைகளை வச்சுருவங்களுக்கு, பைக் வாங்கி விற்கிறவங்களுக்கு,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் உங்களுடைய வேலைகளை ரொம்ப சிறப்பாக இந்த டயத்தில் பண்ணுவீங்க. உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் இந்த டயத்தில் வெளிப்படும். திறமையான பேச்சுக்கள் மூலமாக எல்லா காரியத்தையும் ரொம்ப அழகாக சாதிச்சுக்குவீங்க. வாயில்ல புள்ள பொழைச்சிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த டயத்தில் உங்களுக்கு கரெக்டாக நடக்கும். இப்போது இந்த வாரத்தில் விருச்சிக ராசிக்காரங்க குரு பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு. அது மட்டும் இல்லைங்க, பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல புதன் பகவான் அப்புறம் சுக்கிரன் இவங்க 2 பேரும் சஞ்சாரம் பண்ணுறாங்க. அதனால் மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு, பெருமாள் கோவிலுக்கு போங்க, பெருமாளையும் தாயாரையும் வணங்குங்க. அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். எடுத்துக்கிட்ட காரியத்தில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி தான், அதை அதில் தடைகள் இல்லாமல் ரொம்ப சுறுசுறுப்பாக அந்த வேலைகளை செஞ்சு முடிச்சிருவீங்க. இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.